அரியலூர் அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் 25 வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த வீட்டை பற்றி கிராம மக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வார்கள். அந்த வீட்டில் இரவு 12 மணிக்குப் பிறகு ஒரு பெண் அழும் சத்தம் கேட்கும். அதை யாரும் நம்பவில்லை. ஆனால் யாரும் அந்த வீட்டுக்குள் போகவும் துணியவில்லை. ஒரு நாள் சென்னை செய்தி சேனலில் வேலை பார்த்து வந்த கார்த்திக் என்ற இளைஞன் அந்த வீட்டின் உண்மையை கண்டுபிடிக்க கிராமத்துக்கு வந்தான். அவனுக்கு பேய் கதைகளில் நம்பிக்கையில்லை. இது எல்லாம் மக்கள் உருவாக்கிய கதைதான் என்று சிரித்தான். கிராமத்தின் வயதான ஒருவர் மட்டும் அவனை எச்சரித்தார். மகனே, அந்த வீட்டில் இருந்த பெண்ணின் மரணம் சாதாரணம் இல்லை. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. அன்று இரவு கேமராவுடன் அவன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். வீட்டுக்குள் முழுக்க தூசி, உடைந்த ஜன்னல்கள், சிலந்தி வலைகள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புதிதாக இருந்தது. ஒரு பெண்ணின் கருப்பு வெள்ளை புகைப்படம். அந்த படத்தில் இருந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவளின் கண்கள் நீராக கார்த்திக்கை பார்த்தது போல இருந்தது. படத்தின் கீழே ஒரு பெயர், மீனா, 1998. அந்த நேரத்தில் திடீரென்று மேல் மாடியில் காலடி சத்தம் கேட்டது. டக் டக் டக். கார்த்திக் மெதுவாக மேலே சென்றான். அங்கு ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. அவன் கதவை உடைத்தான். உள்ளே ஒரு பழைய டைரி இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த முதல் வரி, நான் இறந்த பிறகும் உண்மை உயிருடன் இருக்கும். கார்த்திக்கின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. டைரியில் மீனா எழுதியிருந்தாள், என்னை இந்த வீட்டிலேயே கொன்றார்கள். நான் தற்கொலை செய்யவில்லை. 1998 மீனா அந்த கிராமத்தின் பள்ளி ஆசிரியை. அவள் ஒரு அரசியல்வாதியின் மகனை காதலித்ததாக பொய்யான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டது. ஒரு இரவு அவளை இந்த வீட்டில் அடைத்து வைத்தார்கள். அடுத்த நாள் அவள் இறந்த நிலையில் கிடைத்தாள். அதை தற்கொலை என்று போலீஸ் பதிவு செய்தது. ஆனால் உண்மையில் அது கொலை. டைரியின் கடைசி பக்கத்தில் ஒரு வரி மட்டும் இருந்தது, என்னை கொன்றவர்களில் ஒருவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அதே நேரத்தில் கார்த்திக்கின் பின்னால் யாரோ நின்றது போல உணர்ந்தான். அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கு வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண் நின்றிருந்தாள். கார்த்திக் பயத்தில் கீழே ஓடினான். ஆனால் வீட்டின் முன் கதவு தானாக மூடப்பட்டது. மின்சாரம் இல்லாத வீட்டில் திடீரென்று ஒரு பழைய ரேடியோ ஒலிக்க ஆரம்பித்தது. மீனாவின் மரணம் தற்கொலை அல்ல. அதே குரல் மீண்டும் மீண்டும் கேட்டது. அந்த பெண் மெதுவாக கார்த்திக்கிடம் நடந்து வந்தாள். அவளின் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. உண்மையை வெளியே சொல் என்று மெதுவாக சொன்னாள். அடுத்த நொடியில் சுவரில் இருந்த பழைய செய்தித்தாள் துண்டுகள் காற்றில் பறந்தன. அதில் ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தில் இருந்த மனிதரை பார்த்ததும் கார்த்திக் அதிர்ந்தான். அவர் தற்போது பெரிய அரசியல்வாதி. அவர்தாம் மீனாவின் மரணத்திற்கு காரணமானவர்களில் ஒருவர். அடுத்த நாள் காலை கிராம மக்கள் அந்த வீட்டின் முன் கூடியிருந்தனர். வீட்டின் கதவு திறந்திருந்தது. ஆனால் கார்த்திக் காணாமல் போயிருந்தான். ஒரு கேமரா மட்டும் தரையில் கிடந்தது. அதில் பதிவு செய்யப்பட்டிருந்த கடைசி வீடியோவில் கார்த்திக் நடுங்கிய குரலில் சொன்னான், மீனா உண்மையிலேயே இருந்தாள். அவள் இன்னும் இந்த வீட்டில்தான் இருக்கிறாள். வீடியோ முடிவதற்கு முன் வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண் மெதுவாக கேமராவை நோக்கி திரும்பினாள். அவளின் கண்கள் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு திரை கருமையாக மாறியது. இன்று வரை அந்த வீட்டில் இரவு நேரத்தில் ஒரு பெண் அழும் சத்தம் கேட்கிறது என்று கிராம மக்கள் சொல்கிறார்கள்.